ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது என்ன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிளம்பாக்கம் ரயில் நிலையம் புதிதாக ஒரு அமைக்கும் பணி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரயில் நிலையத்தோட பணி, அதோட வேலை ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்ற அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். மக்களின் நலன் கருதி சதன் ரயில்வே எடுத்த முடிவு தான் இந்த கிளம்பாக்கம் புதிய ரயில் நிலையம். இப்போது வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி ரீட்டைனிங் வால் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பிளாட்ஃபார்ம் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் டைப். ஒரே பிளாட்ஃபார்ம், இரு பக்கமும் வண்டி போகும். இதுக்கு வலது பக்கம், இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி ரெடியாகவே முடிச்சே வச்சுருக்காங்க. கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தாலும் என்னால் அந்த பக்கம் வீடியோ எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரயில் நிலையம் எவ்வளோ சீக்கிரம் மக்களின் சேவைக்கு வருது, அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. ஜிஎஸ்டி சாலையில் இருக்க அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் இந்த கிளம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்க இந்த ஒரு ஸ்பாட்டில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரயில்வே, சதன் ரயில்வே. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஜிஎஸ்டி சாலையில் டிராஃபிக் எப்போவுமே இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு அது. அதே மாதிரி இப்போது இந்த பஸ் கனெக்டிவிட்டியும் ரயில் கனெக்டிவிட்டியும் பக்கத்துலேயே இருக்கிறதால டிராஃபிக் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. போக போக தான் நமக்கு எதுவுமே தெரியும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் இந்த ரயில்வே ஸ்டேஷனை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு ரொம்பவே நல்லது. நன்றி.